ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அல்லாஹ்விடத்தில் முனாஜாத் செஞ்சாங்க. செய்யும் போது ஒரு கட்டத்துல அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஷிப்லியை பார்த்து சொன்னான், ஷிப்லி உஹ்பிருக ஐபக, நீ செஞ்ச ஒரு குறையை வெளியில சொல்லிவிட்டோமா? ஒரு குறை செஞ்சிருக்கிற, அதை நான் வெளியில சொன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. லா அஸ்ஸகாஹதுன், இன்னைக்கு எல்லாரும் உன்னை பார்த்து சல்யூட் எடுக்கிறாங்க, எல்லாரும் முசாபா செய்யறாங்க. நீ நடந்து போனா 2 பேர் பின்னாடி வராங்க. நீ செய்த பாவத்தை நான் வெளியே சொல்லிவிட்டால் உனக்கு யாரும் கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, ஷிப்லி இமாம்ங்க, ஜுனைரே பக்தாதி நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன கொண்டு வந்தாய் கேட்டாய், ஷிப்லியை காட்டுவேன்னு சொன்னாங்களே, அந்த அபூபக்கர் ஷிப்லி ரஹமத்துல்லாஹ், உன் குறையை நான் காட்டி விடுவேன், யாரும் கண்ணியம் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ஷிப்லியை பார்த்து சொல்லுகின்ற பொழுது ஷிப்லி ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, நீ என் குறைய சொன்னா எனக்கு யாரும் கண்ணியம் தர மாட்டாங்க, ஆனா அந்த மக்கள் கிட்ட போய் நான் ஒரு ரஹமத்தை சொன்னா யாரும் உனக்கு சஜிதா செய்ய மாட்டாங்க, யாரும் சஜிதா செய்ய மாட்டாங்க. நீ எப்படி மன்னிப்பாய்? உன் ரஹமத்துடைய விசாலத்தை போய் நான் மைக்கு பிடிச்சி பேசின, யாரும் பள்ளிவாசலுக்கு வர மாட்டாங்க, யாரும் சஜிதா செய்ய மாட்டாங்க. ஏன்? உனக்கு சஜிதா தேவையில்லை மன்னிப்பதற்கு. நோம்பு வச்சாத அல்லாஹ் மன்னிப்பானா? நோம்பு வச்சாத சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் யா இபாதி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் செஞ்ச லட்சணங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், பின்னாலே தெரியாதுங்க. ஓனர் வேலையில சேர்த்த பிறகு திருடனை சேர்த்துட்டேன்னு சொல்லுகின்றான். அல்லாஹ்வை படைக்கும் போது இவன் எனக்கு கட்டுப்பட மாட்டான், இவன் விபச்சாரம் செய்வான், இவன் போனை நோண்டிட்டு தான் இருப்பான், இவன் பொம்பளை பின்னாடி தான் சுத்துவான், தெரிஞ்சுதாங்க படைச்சான், தெரியாமல் படிக்கலங்க. அல்லாஹ் எல்லாம் தெரிஞ்சுதான் படிச்சான். அதனாலதான் ஷிப்லி ரஹமத்துல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ரஹமத்தை நான் விளக்கு போட்டு சொல்லிட்டா ஒருத்தரும் சஜிதா செய்ய மாட்டாங்க.